வேணும்னு போயிட்டு இருக்கும் போது வந்து காலை ஒரு கிக் தூக்கி மேல வைக்கிறது. ஜிம் போவேன் சார், வெறித்தனமா வெயிட் தூக்குவேன். இல்ல வீடியோ எடுத்தேன், ஆனா விழுந்ததை மட்டும் எடிட் பண்ணி வச்சுக்கேன். நிறைய தந்தைகள் தங்களுடைய பெண் பிள்ளைகளை ஒரு டாம் பாயிஷா வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்படியான அப்பாக்கள் இந்த பக்கம் இருக்காங்க. இப்படிலாம் டாம் பாயிஷ் மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்க்க கூடாது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அம்மாக்கள் இந்த பக்கம் இருக்காங்க. இந்த ஏஜ்ல நீங்க பசங்க மாதிரி எங்கெல்லாம் போய் விழுந்து எந்திரிச்சிருக்கீங்க? ஐயோ வேணா, சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். எங்கெல்லாம் பசங்க மாதிரி போய் அடிச்சு புடிச்சு போய் அடிபட்டு இருக்கீங்க? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஜிம் போவேன் சார், வெறித்தனமா வெயிட் தூக்குவேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நீங்க எத்தனை கேஜி தூக்குவீங்க? சார் கிட்டத்தட்ட என் வெயிட் விட அதிகமா சார். சபாஸ் சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். நீங்க வாங்க இங்க, இவர் தூக்கிடலாமா? எலிக்கு தேங்காய் பத்த வச்ச மாதிரி தானா வந்து மாத்திடாச்சலாம். பத்திரமா இறக்கி விட்டதுங்களா? நக்கல்யா அவனுக்கு. ஆக்சுவலி பஸ்ல இல்லாம நான் கார்ல ஃபுட்போர்ட் அடிச்சேன். இது கார்ல ஃபுட்பால் அடிச்சியாமா? சாக்கோக்கோர டோர் ஓபன் பண்ணோம்னா அங்க ஒரு சின்ன கேப் இருக்கும்ல, ஆமா, கால் வைக்க. அங்க ஏறி நின்னுட்டு போனோம். நிக்கிற பஸ்ல ஏறணுங்கற, நிக்கிற பஸ்ல இறங்கணுங்கற. நீ எல்லாம் ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா? சும்மா ஸ்ட்ரீட்லயே தான் போனோம், ஸ்டண்ட் பண்ணி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அப்படியே கீழே விழுந்துட்டேன், அப்படியே எழுந்து வீட்டுக்கு போயிட்டேன். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த வீடியோ எடுத்தீங்களா இல்லையா? இல்ல வீடியோ எடுத்தேன், ஆனா விழுந்ததை மட்டும் எடிட் பண்ணி வச்சேன். இப்போ மேல பல்ப் எது மாட்டணும், இந்த மாதிரி எது மாட்டணும்னாலும் என்னதான் கூப்பிடுவாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். என்னால முடியலன்னா கூட நான் எல்லாருக்கு முன்னாடியும் காமிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பண்ணிடுவேன் எல்லாத்தையும். ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும். கஷ்டம் சார், இந்த மாதிரி தைரியம்லாம் வரும் சார், கண்டிப்பா வரும். சீரியல் பல்ப் மாட்ட வேண்டியது 3rd ஃப்ளோர்ல. எல்லாரும் பாக்குறாங்க, நம்ம ஏறிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறிட்டேன். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? ஏப்பா அந்த பயத்திலே நான் கீழே விழுந்துட்டேன். எனக்கு இப்ப அடிலாம் பயங்கரமா இன்னும் அந்த அடிலாம் அப்படியே இருக்கு. அம்மா அப்பா கேட்டப்ப கூட நான் வேற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டேன். அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டேனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. டிவி வாட்சஸ் தான் போடுவீங்களா எப்பவுமே மோஸ்ட்லி? என்னவா வால் கிளாக்க கையில கட்டி இருக்க? ஜோக்கா ஜோக்கா. பெரும்பாலும் இந்த மாதிரி வாட்ச் தான் போடுவீங்களா? காப்பு போடுவேன். இங்க அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கழட்டிட்டு நீட்டா வாட்ச் போட்டு வந்திருக்கேன். இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி, வேற. இவ ரத்தத்துலயும் நரம்புலயும் வேற ஏதோ ஒண்ணு ஊறி கிடக்கு. சைக்கிள் வந்து பேக் வீல் டர்ன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணும்போது வீலிங் பண்ணி காட்டுவா. நான் கை கால ஓட்சனி வீல் சேர்ல உட்காரத்துக்கா? சமக்கலை மச்சான், சமக்கலை. ஏய் நீ பொண்ணு, அதெல்லாம் பண்ண முடியாது, உனக்கு மீசன் தான், எனக்கு தொட இருக்குடா அப்படின்னு நான் சொன்னேன். முடிஞ்சா பண்ணி காட்டு. நான் எப்ப சொன்னேன் அவரை பத்தி? ஒருவேளை சொல்லிருப்பனா? போங்கடா. நான் வேகமா வந்து பிரேக் போடுறேன், பக்கத்து வீட்டக்கா குப்பை போடுறதுக்காக கிராஸ் பண்ணாங்க. போறா தம்பி பிரேக். அவங்கள தாண்டி அப்படி விழுந்துட்டேன். நல்ல வேளை போன ஒரு திருப்பிச்சு. ஸ்டெப்ஸ்ல இருந்து 5-6 ஸ்டெப்ல இருந்து குதிக்க ட்ரை பண்றது சார். இப்ப நீ என்ன பண்ண? ஜம்ப் பண்ண. ஊர்ல தம்பி இருப்பான், அவன் ரொம்ப ஹைட்டா இருக்க மாதிரிலாம் ஏறுவானா, சரி நம்மளும் ஏறுவோமே அப்படி சொல்லிட்டு அம்மா எல்லாம் விட மாட்டாங்க. பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. என்ன பண்ண, ஏறிட்டேன், யாருமே இல்ல. கரெக்டா ஏறி நிக்கிறேன், மாமா வந்துட்டாங்க. ஏய் மேல என்ன பண்ணிட்டு இருக்க? வரவு செலவு கணக்கு பாக்குறேன். கீழ வா. வர மாட்டேன். கீழ வா. வந்தா என்ன அடிப்ப? ஏன் இப்படி ஏறி நிக்கிற, கீழே வா அப்படின்னாங்க. டக்குன்னு அங்க இருந்து குதிச்சேன், சராச்சிச்சு. இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. ஸ்டெப்ஸ்ல வந்து சைடுல பேலன்ஸ்க்கு இது இருக்கும்ல, அதுல மோஸ்டா நான் உட்கார்ந்துட்டு தான் சறுக்கிட்டு. ஓ இதுதான். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? சரி புதுசா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நின்னுட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாதி ஸ்டெப்ஸ்ல கீழே விழுந்து நின்னுக்கிட்டா. இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. மேல ஸ்டெப்ஸ் பேலன்ஸ் வரைக்கும் புடிச்சிட்டே வந்துட்டேன். அதுக்கு அப்புறம் இல்ல, கீழே விழுந்து முட்டிலலாம் சம்மடி. எரு ரத்தத்தை பார்த்தவன பயந்துட்டியா? இது அடுத்த லெவல். ரெயிலிங்ல ஏறி நடந்து வர்றது. அது ஒரு சின்ன நகைச்சுவை, இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை. போயிட்டே இருந்தப்ப சரின்னு திருக்குத்தனமா தோணுச்சு, சரி குனிஞ்சிட்டே கொஞ்ச நேரம் ஓட்டுவோம் அப்படின்ட்டு யோசனை மஞ்சி வாண்டுதான். மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? லூசுத்தனமா பண்ணேன்.
நானே ஒத்துக்கிறேன். ஏன்னா என் நேரம் நல்ல நேரம் நினைக்கிறேன். குறுகால ஒரு நாய் ஓடி வந்துச்சு. வேட்டையானது எருமை, இதுல என்ன பெருமை? ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்த்து அடிச்சேல, அடிச்சிச்சா மூக்குல அடிச்சு நான் கீழே விழுந்து சைடுல தேய்ச்சு. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. எங்க பிளாட்ல ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் பெரிய டாபர்மேன், என் சைஸ்ல பாதி சைஸ் இருக்கும். என்னப்பா சொல்ற? அறிவு இல்ல உனக்கு? இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே சொன்னேன். அந்த நாய் வந்துட்டு எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியாவே இருக்கவே இருக்காது. அது ரொம்ப ஃபெரோஷியஸான டாக். இங்க ஒரு கொலவெறி பிடிச்ச நாய் இருக்கடா உள்ள. மாப்ள நீ ஒன் டென்ஷன் ஆகாத, நான் உன்னை காப்பாத்துறேன். எப்பவுமே கட்டி வச்சிருப்பாங்க. அன்னைக்கு பார்த்து அது கட்டி வைக்கவே இல்ல. கிட்ட போய் விளையாண்டு இருக்க, கரெக்டா அது மூக்கு கிட்ட போய் நான் கை தொடுறேன். திடீர்னு என்ன துரத்த ஆரம்பிச்சிருச்சு. வேணாடா தம்பி, தம்பி சொன்னா கேளு, வேண்டாம் குச்ச பிடிச்சறாடா. நான் ஓடுறேன், ஃபுல்லா ஓடுறேன். அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். கரெக்டா என் மாமா வந்து கார் ஓபன் பண்ணாங்க. டக்குன்னு போய் அடிச்சு இந்த இடத்துல வெட்டிடுச்சு. சோ அந்த வீர தழும்பு தானே அது. எனக்கு கூட ஒண்ணு இருக்கு பாரு, இங்க இருக்கு பாத்தியா? ஆனா நாய் துரத்தல. நீங்க ரொம்ப தான் தமாஸ் பண்ணுவீங்க. நார்மலா நம்ம கால் கிக் அடிச்சா எவ்வளவு ஹைட் போகுது. வேணும்னு போயிட்டு இருக்கும் போது வந்து காலை ஒரு கிக் தூக்கி மேல வைக்கிறது. இல்ல 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 நான் இருக்கல உனக்கு. உங்களோட கை வச்சீங்கன்னா அந்த ஹைட் கிக் பண்ண முடியும். வா பாப்போம், ட்ரை பண்ணுவோம். தம்பி ஓ இதே ஒரு வேலையா செய்யறது வீட்ல. ரொம்ப புகழாதீங்க முதலாளி. டூ மச்யா. இது என்ன ஸ்டைல் இது? கண்ணாடி இங்க, இங்க இது என்னது? உலகத்திலே கண்ணாடி இந்த இடத்துல மாட்டின ஒரே ஆள் நீ தான் நினைக்கிறேன் நான். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இது சும்மா கையில மட்டும் மாட்டிக்கிற கண்ணாடியா இல்ல கண்ணையும் போடலாமா? போடலாம் சார். ஓகே சிறப்பு. இன்னைக்கு நம்ம நிறைய பரிசுகள், வாட்ச், கண்ணாடி. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். இனிமே நீதான் இந்த ஏரியாவுக்காக என் சொத்தையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கார் பார்க் பண்ணிட்டு என் வீட்டுக்கு இப்படி வந்துட்டு கேட் ஓபன் பண்ணி தான் நம்ம வீட்டுக்குள்ள போகணும். அதானே உலக வழக்கம். நான் என்ன பண்ண, இப்படி ஏறி இப்படி குதிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கும் போது இந்த கால் இருக்குல்ல, அந்த 2 கேப்புக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு. சிரிக்கிறாருண்ணா, என்ன பார்த்து சிரிக்கிறாரு. எனக்கு தெரியுது நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு. இதான் பசங்க பண்றது. இப்படி போலாம்னா என்னதுக்கு போவானே, இப்படியே தாண்டி குதிச்சு ஜம்ப் பண்ணி போயிடுவோன்னு. அமைச்சரே அப்பா கல்ட்ட கொடுங்க. எதற்காக ஒரு ஆண் பிள்ளையை போல உங்க பெண் பிள்ளையை வளர்க்குறீங்க? உனக்கு அது சொன்னா புரியாது மச்சான். அடிங்க பேபி, செம்ம காண்ட கலப்புற பேபி. ஆக்சுவலி எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. ஆம்பளை பிள்ளைங்க இல்ல, எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவை என்ன அதுன்ட்டு அவங்க ஆம்பளை பசங்களா வளர்த்துன்னு வரேன் நான். என் மச்சான் எங்க அக்காலையும் இந்த பிள்ளைகளையும் நீ தான் காப்பாத்தணும். என்னுடைய டைப் வந்து ரொம்ப சாஃப்ட் டைப். நான் என்னுடைய லைஃப்ல சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்னும் பெருசா சாதிக்கல. எனக்கு நம்பிக்கை இல்ல. என் பொண்ணு ரொம்ப நல்லா போல்ட்டான பொண்ணு. இன்னும் நான் கியர் வண்டி எனக்கு ஓட்ட தெரியாது, பழகுனது இல்ல, பயம். ஆனா அவ புல்லட் கூட சர்வசாதாரணமா ஓட்டி வீடியெல்லாம் எடுத்து வச்சிருக்கா. இந்த ஏரியாவிலே நமக்கு இருக்கிற ஒரு எனிமி இவன் தான்டா. என்ன நம்மளை விட நல்லா போல்ட்டா நம்ம பொண்ணு இருக்கிறாங்கிற விஷயத்துல எனக்கு ரொம்ப பெருமை. அவனுக்கு நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இருக்காதா. அந்த பிள்ளை மரத்துல ஏறும், கீழே விழுகும், அப்புறம் படியில இருந்து தவும். அம்மாடி குரங்கு சேட்டை நிறைய இருக்கும் போல் இருக்க. அதை நான் பார்ப்பேன். தூரமா திட்டினாலும் எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதுல ஒரு ஆனந்தம், நல்ல ஆனந்தம். ஏன் உங்க பிள்ளைய ஒரு பெண் பிள்ளை போல வளர்க்காம ஒரு ஆண் பிள்ளையை போல வளர்த்தீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல பொம்பளை பசங்களை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரோட்ல போ, அதனால ஆம்பளை பிள்ளைய வளர்த்துருவாங்கறீங்களா? ஆரம்பத்திலேயே ஆப் வைக்கிறான். இவன்ட்ட வாயை கொடுத்தா வாயில கொண்டு வந்துருமோ. ஆம்பளை பசங்க அதை ஏத்து பேசக்கூடிய தன்மை வேணும். அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடிக்கணும்ன்ற ஒரு குறிக்கோளை உருவாக்கி வைக்கணும். கில்லாடி கெல்த்தி மீன் பாடி துணிச்சல் வரணும். எதா இருந்தாலும் தைரியமா பேசக்கூடிய தன்மை வரணும். பொம்பளை மாதிரி பின்னால நின்று எதுவும் பேசக்கூடாது. நம்ம ஏரியால வந்து காட்டு கத்து நினைக்கிறேன். இது உனக்கு நல்லதில்ல, உனக்கு நல்லதில்ல. ஏன் உங்க பொண்ணு ஒரு டாம் பாயா வளரக்கூடாது? இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அவங்க அதை பெருமையா பாக்குறாங்க. இதெல்லாம் பெருமையா? ரொம்ப ஓவரா ஜென்ஸ் மேனரிசம் அவகிட்ட அதிகமா வர்றது. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. டீ கடையில ஆம்பளை பசங்க உட்கார்ந்து செவுத்துல உட்கார்ந்து குடிப்பாங்களா, அந்த மாதிரி குடிச்சிருந்தா சார். மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. 35 ஜீன்ஸ், டி-ஷர்ட், ஷர்ட்ஸ். ஓ அப்படி. ஊர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. என்னன்னா அந்த பிள்ளைங்க போற இடத்துல அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைங்க மாதிரியே இருக்கும். டேய் பால் சரி பச்சே பீடி இருக்குதானே?
சார் தைரியன்றது வேற, ஆம்பளை மாதிரி வளர்க்கறதுன்றது வேற சார். இல்ல சார், உங்களோட நினைப்புல தான் சார் தப்பு இருக்கு. தம்பி நான் சவால் விட்டது போது நான் சக்கட்ட போடுறது கல்யாணம் பண்றோம் ஒரு ஸ்டேஜ் வரப்ப ஆம்பளை மாதிரி போறா, ஆம்பளை மாதிரி நடப்பா அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க விமர்சனம் பண்ணிடுவாங்க. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. மேக்கப் எல்லாம் பண்ணிக்க பிடிக்காது சார். இல்ல புரியல. மேக்கப் எல்லாம் பண்ணிக்க பிடிக்காது சார். அவ இது வரைக்கும் என்ன மேக்கப் செட்டா கேட்டது கிடையாது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஆஃப்டர் மேரேஜ் நீ இந்த கம்ஃபர்டபுளா இருக்க முடியுமா? வைனா Dress தானே, Dress போட்டா கம்ஃபர்டபுளா இருக்கும், அதுதான். இதான் Dress. படியே ராசாத்தி செல்லக்கிளி. சூப்பர். எனக்கு அது தோணல சார். சார் நீங்க நல்லா புரிஞ்சு. இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். இப்ப என்ன தெரியுமா சொல்ற, கல்யாணம் பண்ணினா நான் இவ்வளவு ஃப்ரீயா இருக்க முடியும். அப்ப எனக்கு கல்யாணமே வேண்டாம். என்ன பண்ணுப்போ? உங்க முன்னாடி அவ எப்ப கல்யாணம் பண்ணிக்க சொன்னா போதும். ரவுடிசம் புள்ளைங்க மாதிரி ரவுடிசம் ட்ரை பண்றியா? இன் மை வேர்ல்ட் அதுக்கு ஓகே அப்படின்னா என்னோட பார்ட்னருக்கு ஓகே, என்னோட பார்ட்னரும் அதே மாதிரி இருந்தா 100% ஓகே. அந்த கொச்சக்கர் எடுத்துடா. இவ்வளவு மரத்துல கட்டி வச்சு அடிச்சு தோலை உரிப்போம். வேண்டாம் வேண்டாம். எது முடியாதோ அதை கேட்கணும். என்ன முடியாது? என்ன முடியாது? அப்ப நான் தேடி தரலாமா? நல்ல குடும்பம். தம்பி என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா? நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. அவ ஐடியாவே வேற. அவ அந்த பையனை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். சாரிம்மா, உன்னை காண்டி ஏத்த தான் அவனை வண்டியில ஏத்தனேன். இப்ப என்ன அவன் காண்டி ஏத்தினுக்கிறாமா? ஒரு ஓகே அது இல்ல. இல்ல சார், இல்ல 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 சார், அவ பேச்சு நம்பாதீங்க. நீங்க இங்க வாங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இப்ப கல்யாண வயசு வரைக்கும் என் கூட டாம் பாயா இருக்கு. தாய்மை அடையிறப்ப நீ வந்து பொம்பளையா இரு. முதியவர்கள் அடப்ப ஒரு புருஷனுக்கு அடங்கி இரு. ஏன் நீ தம் கட்டுற? சொல்ற இருக்க, ரிலாக்ஸ் பண்ணு. பையனுக்கு அடங்கி இருன்னு சொல்றது வந்து இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில ஒரு பொண்ணை வளர்க்க முடியாது சார். நீ சொல்றது கரெக்டா மச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.